ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா சண்டே இன்றைக்கி. ஸோ அதனால் ரொம்ப நாளாக நானும் இந்த க்ளீனிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். டீப் க்ளீனிங் பண்ணணும் ஹாலை அப்படின்னு. பொருள் சேர சேர என்ன ஆகிடுச்சுன்னா, என்னோடய லிவிங் ரூமில் வந்து எல்லாமே எடுத்தது எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சிடுறோம். டைம் இல்லாதனால என்னால் செய்ய முடியல. ஆஃபீஸ்லேயும் வந்து பயங்கரமான வேலை, ப்ளஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் இனாக்ரேஷன் இருந்தது. அதை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக மைண்ட் இருக்கும் போது எப்போயுமே க்ளீன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுவும் க்ளீனிங் சொல்லிட்டா போதும், எனக்கு ஒரு நாள் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் தூக்கமே வரும். அந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். பட் இப்போ வயசாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு க்ளீனிங்கோட இது. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் க்ளீன் பண்ணுவேன். சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் வந்து ஷெல்ஃப் இருக்கும், ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கும் எங்களோட ஹாலில். அதில் வந்து அப்போல்லாம் வந்து பீங்கான் பொம்மைகள் தான் அதிகமாக இருக்கும். அதிகமாக அழகாக வைக்கிறதுக்காக டெக்கரேட் பண்ணி வைப்போம், நானும் என் தம்பி அக்கா எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கழுவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி என்னோடய வீட்டை வந்து இந்த டைனிங் டேபிள் ப்ளஸ் இந்த ஓப்பன் ஷெல்ஃபு, டிவி, சோஃபா, இதுதான் ஹாலில் இருக்கிறதே முக்கியமான விஷயங்கள். அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி பொருட்கள், நம்ம வாங்கிட்டு வர வாட்டர் பாட்டில்ஸு, தென் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்காக நான் அரேஞ்ச் பண்ண ஒரு டைனிங் டேபிள் மேலே ஒரு 2 டயர் ஷெல்ஃபு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. ரெகுலர் க்ளீனிங் இருந்தாலோ, தினம் துடைக்கணும், தினம் எடுக்கிற பொருளை அந்தந்த இடத்துல வைக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வர்றது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவும் நான் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. கொஞ்ச நாளாக ஆஃபீஸ் டென்ஷன்லேயே ஓடிட்டுருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடுக்கிறதெல்லாம் அப்படியே டேபிள் மேலே வைக்கிறது, எது எடுத்தாலும் அப்படியே டேபிளில் வச்சிடுறது. தென் வந்து டைனிங் டேபிள் மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எப்போயாச்சும் க்ளீனாக இருக்கும் போது எடுத்து சாப்பிடுவோம். மற்ற நேரம்லாம் கீழே உட்காந்து நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றா அப்படின்ட்டு கீழே தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ இந்த ஷெல்ஃபை பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். டைனிங் டேபிளில் இருந்தது எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சு நல்லா செக்ரிகேட் பண்ணிட்டேன். அந்தந்த பொருளை எதுக்கு வேணுமோ அந்தந்த இடத்துல வச்சிடலான்ட்டு. ஸோ இப்போ மேலே ஷெல்ஃபில் வந்து பாப்பாவோட ப்ராஜெக்ட்ஸு, இந்த ஃப்ளார் வாஷ், டிஐஒய் ஃப்ளார் வாஷ், அம்மா அப்பா ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. இது என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ. அக்கா நிற்கிறாங்க, நான் உட்காந்துட்ருக்க பழைய ஃபோட்டோ. இது ஒரு கவர் பண்ணி ஃப்ரேம் பண்ணணுன்னு ஆசை. அது அப்படியே வந்து சோம்பேறித்தனமாக வச்சுட்டு எடுக்கும் போதெல்லாம் நினைக்கிறது, ஆனால் அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. இப்போயும் எடுத்து இப்போ கவருக்குள்ளே வைக்க போகிறேன். அதை ஒரு பேப்பரை மடித்து வச்சிடலாம், இன்னும் டேமேஜ் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பெருக்கி ஒட்டடெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ வந்து டீக்ளட்டரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் வந்து அதை வந்து ரெகுலர் டைம் பேஸிஸில் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு பொருள் வீணாகுதோ, இல்லை வந்து நம்ம நோட் புக் யூஸ் பண்ணுவோம், டைரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த இயர் வந்து டைரிஸ் நிறைய போன இயரோட டைரிஸ் இருக்குது. தென் வந்து இந்த ஏதாவது டேமேஜ் ஆன பொம்மைகளோ, இல்லை வந்து வேறு ஏதாவது திங்ஸு, இல்லை டாய்ஸு எதுனாலும் உடனே எடுத்து அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணிவிட்டு புதுசு வாங்கும் போது பழசை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஆனால் வந்து ஒன்று மனசு இல்லாமல் நம்ம அப்படியே வச்சுருப்போம், இல்லை வந்து மெமரிஸ்க்காக வச்சுருப்போம், தூக்கி போட மனசு இல்லாமலேயும் வச்சுருப்போம், சில மெமரிஸ் இருக்கட்டுமேன்னு அப்படியே வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அப்படியே தேங்கி போயிடும் வீட்டில். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பணியாரம் சாப்பிட்டுட்டோம். தென் வந்து அப்படியே டிவி, சமையல் நிகழ்ச்சி, தென் பாட்டு, அப்புறம் ஒரு மூவி போட்டோம், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பாப்பாவோட ப்ராஜெக்ட்க்கு ஒரு கவர் எடுத்து போட்டுட்டு, டஸ்ட்டு அதிகமாக பட்டிருந்தது, அதனால் அதை ஒரு கவர் எடுத்து போட்டுட்டேன். தென் இந்த ஃப்ரேம்ஸு, பாப்பாவோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸு, அவள் லாஸ்ட் இயர் கிராஃப்ட் கிளாஸ்க்கு போயிருந்து செஞ்சிருந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவருக்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா அது இருந்து இன்னும் டஸ்ட்டு படிஞ்சிகிட்டே இருக்குது, அதில் அதிகமான டஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த கேட்டகரி வைஸ் பிரிச்சுட்டேன். பாப்பாக்கு ஆக்டிவிட்டி, தென் வந்து தமிழ் ஸ்டோரி புக்ஸ், விடுகதை புக்ஸு, தென் வந்து பெயிண்டிங் புக்ஸு, தென் ட்ராயிங்கு, அவளோட ஆக்டிவிட்டீஸு, என்னோடய புக்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் பண்ணுறது, மோட்டிவேஷ்னல் புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அது. தென் அம்மாவோட வந்து ஆன்மீக ஸ்லோகங்கள் ப்ளஸ் வந்து ஜோசிய புக்ஸு, இது எல்லாமே நல்லா பிரித்தாச்சு. என்ன ஆகுதுன்னா, எல்லா புக்ஸும் ஒன்றா இருக்கும் போது நம்மளுக்கு படிக்கவும் போய் தேட வேண்டியதாக இருக்குது. தேடி டயர்டாகி அப்படியே விட்டுருவோம். ஸோ இப்படி இருக்கும் போது அந்த நேரத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ, இப்போ நைட் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது ஸ்டோரி படிக்கலாம் அப்படிங்கும் போது இங்கிலீஷாக தமிழான்னு மட்டும் செலக்ட் பண்ணி அழகாக ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை நம்ம வேறு ஏதாவது ஈவினிங் டைம், இல்லை சாட்டர்டே சண்டேயில் பெயிண்டிங், ட்ராயிங், கிராஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கேட்டகரியில் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் ஈஸிலி அக்சசபிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி அடுக்கிட்டேன் நான். ரெகுலராக இப்படி எல்லாத்தையுமே சாட்சி அடுக்குவோம் வெர்டிக்கலாக. இப்போ ஹரிசாண்டலாக அது கேட்டகரி வைஸ் அடிக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ டொனேட் பண்ண வேண்டிய புக்ஸ் இதெல்லாம் சின்ன வயசில் பாப்பாவுக்கு இருந்தது, இந்த கர்சிவ் ரைட்டிங் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துட்டேன். பழைய நோட்டெல்லாம் வீணாக போனது, முடித்தது எல்லாமே அது டேமேஜ் ஆனது, அதை தனியாக பிரித்து எடுத்துட்டேன். ஸோ பழைய புக்ஸில் இருக்கிற பேஜஸ்லாம் கொஞ்சம் கிழிச்சிட்டு ரஃப் நோட் மாதிரி தைச்சி தரலான்ட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கட்டப்பைக்குள்ளே போட்டாச்சு. தென் சின்ன இந்த ஜுவல்லரி பேகு, பர்சஸ்ஸு, இந்த மாதிரி தாம்பூல பை, இது எல்லாத்தையுமே ஒரே கவருக்குள்ளே போட்டால் எப்போ என்ன தேடுறோமோ அந்த நேரத்தில் அதை போய் அதை எடுத்துக்கலாம். அதனால் அது எல்லாத்தையுமே பிரிச்சிட்ருக்கேன். ஸோ ஃபைல்ஸ் தனியாக. தென் நாங்கள் தினம் இப்போ 1 வீக்காக ஷட்டில் காக் நானும் பாப்பாவும் பார்க் போய் ஆடுறதுனால அந்த ஷட்டில் காக் அதை எடுத்து வச்சாச்சு. தென் இந்த ஃப்ளார் வேஷஸ் எல்லாமே அழுக்காக இருந்தது. இதெல்லாம் வாஷ் பண்ணி தனியாக காய வச்சிடலாம், வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணுறதுக்கு டெக்கரேட் பண்ண வச்சுக்கலான்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாவோட ஸ்டிக்கர்ஸு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் தான் கிராஃப்ட் செய்யும் போதோ இல்லை பாப்பா ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ், கிளாஸில் சில ப்ராஜெக்ட்ஸ், வீக்லி ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த பெயிண்டிங்ஸு ப்ளஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் அதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து அவளோட ஷெல்ஃப்லேயே வச்சாச்சு. ஒரு ஷெல்ஃப் 2 ஷெல்ஃப் அவளுக்கு ஒதுக்கியாச்சு. அவளோட புக்ஸு ப்ளஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், தென் கீழே வச்சுக்கிறதுக்கு அவளோட டாய்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஏன்னா டாய்ஸ் இப்போ எடுத்து விளையாடுறதுனால ஈஸியாக அவளே எடுத்துக்கலாங்கிறதுனால கீழே ஷெல்ஃபில் வச்சுட்டேன். ப்ளஸ் ஸ்கூல் விட்டு வந்தால் பேக் வைக்கட்டும்ன்ட்டு ஒரு இடம் ஸ்பேஸ் ஒதுக்கி லாஸ்ட் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். தென் இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் எப்பயும் சேகரித்து வைக்கிறத எடுத்து தனியாக இதையும் வச்சுக்கிட்டேன். ஏதாவது இந்த மாதிரி பூ எடுத்து போடுறது, குப்பை எடுத்து போடுறது, வேறு ஏதாவது உள்ளே வச்சு சேஃபாக எடுத்துகிட்டு போடுறது அதுக்காக. ப்ளஸ் இந்த கேலண்டர் போன டெய்லி கேலண்டர் 2024 எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கோயிலில் கொடுத்துட்டா விபூதி குங்குமம்லாம் மடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெருக்கிடலான்ட்டு சோஃபா கடியில் அந்த குப்பை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா பெருக்கி எடுத்துட்டேன். கலர் பொடி, கலர் கோலம் மாவு போட்டது அப்படியே வச்சுருந்தது. அந்த செம்மண் கலர் கோலம் இருக்கு இல்லையா, அது அப்படியே கீழே விழுந்து அது பெருக்க அப்படியே ட்ராக் ஆகிட்டு கலர் மாறிட்டே வந்துச்சு. ப்ளஸ் இந்த குப்பைலாம் நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, இந்த ஹோட்டல் பாட்டில்ஸ் இது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் எடுத்து வெளியில் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டேன். கிரைண்டர் எப்போயுமே இந்த ஹாலில் மேலே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அதுக்காக அங்கே தான் அரைப்போம் மாவு. அதை எடுத்து உள்ளே கிச்சனில் வச்சுட்டு இந்த டிவிக்கு கீழே ஒரு டீப்பாயை வச்சு தான் தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். ரிமோட்டு, தென் டிவியோட கேபிள் டிவியோடது எசென்ஷியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அதனால் அதெல்லாம் டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு டீப்பாய்க்கு மேலே இருக்கிற கிளாத் தீபாவளி அப்போ போட்டது, ஒரு நல்லா ஷைனிங்கான கிளாத் போட்டிருந்தேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு மாற்றிடலான்ட்டு ஒரு ஐடியா. பின்னாடி பார்த்திங்கன்னா ஊறுபட்ட ஒட்டடை அதிகமாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் க்ளீன் பண்ணி. அதனால் ஃபுல்லாக அதையும் டஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, எதாவது இன்னும் ரொம்ப தொடச்சோன்னா டிவி ஏதாவது ரிப்பேர் ஆகிட போகுது அப்படின்னு ஒரு பயம். அதனால் ஃபுல்லாக ஒட்டடையை மட்டும் எடுத்துட்டேன். ப்ளஸ் இந்த கார்னர் ஸ்டாண்ட் ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாப்பாவோட ஃபிஷ் டேங்க் வேறு பவுல் அதில் இருக்குது. அதனால் அதோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையும் நம்ம கழுவி எடுத்துடலாம். ஏன்னா கீழே அந்த செம்மண் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக அதுவும் கொட்டிடுச்சு. ஸோ அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பாப்பாவோட பொம்மைகள், குட்டி குட்டி டாய்ஸ் அதில் வச்சுருப்பாள். இந்த சிப்ஸுக்கெலாம் ஃப்ரீயாக வரும்ன்ட்டு எடுத்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டே இருப்பாள். ஸோ அதையும் எடுத்து கழுவி காய வச்சிட்டேன். ஸோ ஈவனாக யூனிஃபார்மாக ஒரே கலராக போடலான்ட்டு இது ஸ்க்ரீன், என்னோடது பழைய ஸ்க்ரீன் இருந்தது, அதை எடுத்து டீப்பாய் மேலே ஒரு ஸ்க்ரீனையும் இன்னொரு ஸ்க்ரீனை டைனிங் டேபிளுக்கும் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா விண்டோவில் போட்ட ஸ்க்ரீனும் இதுவும் நல்லா மெரூன் மேட்ச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு கார்னர் ஸ்டாண்டில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா காஞ்சிருச்சு கழுவுனது. ஸோ இதில் ஃபிஷ் பவுலில் தண்ணி ஒரு கலங்கலாக ஆகிடுச்சு கலரு. அதையும் மாற்றணும் தண்ணி. சரி, பாப்பா வெளியில் போயிருக்கா, வந்தோன்னா அவளே மாற்றிடுவா. தென் இந்த ஃப்ளவர் வாஷ் மேலே ரெட் கலர் மெரூன் ஃப்ளவர் இருக்கறனால டைனிங் டேபிளில் வச்சா அந்த கலர் எடுக்காதுன்னு சொல்லிவிட்டு கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டேன். கீழே இந்த டொனேட் பண்ண வேண்டிய புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து உரமாக வச்சிட்டோம். அப்போ தான் ஞாபகம் இருக்கும், நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போதோ யாருக்காவது கொடுத்துடலாம். இதில் யூஸ் பண்ணுற சார்ஜஸ் எடுத்து அடியில் ஒரு ஷூ பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ வேணும்னா எடுத்துக்கலாம். அப்படியே க்ளீன் பண்ணவே ஈவினிங் ஆகிடுச்சு, 6 o'clock. ஸோ 6க்கு மேலே தானே சண்டேயில் விளக்கேற்றணும் அப்படின்ட்டு சரி உருளி எடுத்து டெக்கரேட் பண்ணிடலாம்.
ஒரு வாரமாகவே இந்த உருளியில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பூவை மட்டும் போடுறேன், வச்சு சோஃபாவில் ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி வச்சிடுறேன். பட் இன்றைக்கி ஒரு ஐடியா என்ன பண்ணேன்னா, 2 நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, நடுவில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அதில் இந்த குபேரர் வச்சுட்டு, எனக்கு என்னென்னா இந்த பிள்ளையார் வச்ச உருளி வாங்கணும்னு ஆசை. பட் நம்மளே பண்ணலாமே, பிள்ளையார் சிலை சின்னதாக இப்போ இல்லை, அதனால் குபேரரை வச்சு அழகாக அதை டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சும்மா வெறும் பூ மட்டும் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அழகாக ரெட் கலர் ப்ளஸ் எல்லோ கலர் ஃப்ளார் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கட்டும் ஈவினிங்கில் அப்படின்ட்டு. ஸோ ஈவினிங் ஆனான்னா பொழுது போனான்னா நல்லா கதவெல்லாம் சாத்திட்டு ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டு கோலம் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ இது வந்து யூஸ்வலாக நான் வந்து எனக்கு பிடிச்ச கோலம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது தான் ரெகுலராக போடுவேன். நான் வாரம் ஒன்ஸ் போட்டுருவேன். டைனிங் டேபிளில் வந்து சும்மா தண்ணி மட்டும் வாட்டர் ஜக்கில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி டம்ளர் வச்சு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபைனல் லுக் க்ளீனிங்க்கு அப்புறம் எப்படி இருக்குது லிவிங் ரூம்னு. என்ட்ரி ஆனவுடனே ஒரு க்ரீன் மேட் போட்டாச்சு, சோஃபா. ஸோ நம்மளோட உருளி டெக்கரேஷன். சோஃபாவும் மாற்ற வேண்டியது இருக்குது, பார்க்கலாம், கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்ட், டைனிங் டேபிள், இந்த சேரை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டாலோ இல்லை சைடில் வச்சுட்டாலோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். தென் புக்ஸு, கொஞ்சம் டாய்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மினிமலிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதிக பொருள் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, க்ளீனாக இல்லைனாவே பார்த்தா கோபம் வருது, சண்டை வருது வீட்டில். ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னால் என்னால், யார் எடுத்தது வைக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் போகணுன்னா நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணி அழகாக வச்சிட்டோம்னாமே ரொம்ப நல்லாயிருக்கும், மனசும் அமைதியாக இருக்கும், பார்க்க வேண்டிய வேலைகளும் நம்ம தெளிவாக பார்ப்போம். டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ரொட்டீன் ஒர்க்ஸ் எல்லாம் அழகாக முடிஞ்சிடும். ஸோ பாப்பாவும் வந்து பார்த்து கற்றுப்பா. ஸோ அதுக்கப்புறம் டிவி போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு முடிச்சாச்சு.